Hi, hello, welcome to my Kirti channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹியூமன் நர்வ் சிஸ்டம். ஸோ ஹியூமன் நர்வ் சிஸ்டம் வந்து 3 டைப் இருக்குன்னு தெரியும். சிஎன்எஸ், பிஎன்எஸ், ஏஎன்எஸ். சிஎன்எஸ்னா சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம், பிஎன்எஸ் வந்து பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம், ஏஎன்எஸ் வந்து ஆட்டோனமிக் நர்வ் சிஸ்டம். இந்த ஃபஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஸோ சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் சிஎன்எஸ்னால் நமக்கு தெரியும். அதில் வந்து என்னென்ன இருக்கும், பிரைனும் ஸ்பைனல் கார்டு தான் மெயின் சிஎன்எஸ். ஸோ இதில் வந்து பிரெயின் வந்து நமக்கு வந்து எங்கே லொக்கேட் ஆகியிருக்கும். ஸோ பிரெயின் வந்து நம்மளோட ஸ்கல் அப்படிங்கிற போனி கேவிட்டிஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். இது வந்து வெர்டிபிள் காலமில் இருக்கும். ஸோ சிஎன்எஸ் வந்து 2 மேட்டர் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒன்று வந்து ஒயிட் மேட்டர் அண்ட் கிரே மேட்டர். இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் மைலின் ஷீட் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் இது கிரே மேட்டர் அண்ட் ஒயிட் மேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பிரெயின் வந்து ஒரு 3 லேயரால் வந்து அது கவர் ஆகிருக்கும். ஸோ அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அவுட்டர் லேயர் வந்து டியூரா மேட்டர். ஸோ மிடில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அரக்னாய்டு மெம்பரேன் இருக்கும். ஸோ இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து என்ன அப்படின்னா பயாமேட்டர். ஸோ 3 லேயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த டியூரா மேட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் ரொம்ப திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் அரக்னாய்டு மெம்பரேன் வந்து இது வந்து மிடில் லேயர். இதில் வந்து வாஸ்குலர் மெம்பரேன்ஸ் ப்ரொவைடிங் வெப் லைக் குஷன் மாதிரி இருக்கும், அப்படி மேடு பள்ள மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பயாமேட்டர், இது வந்து இன்னர் மோஸ்ட் லேயர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன இருக்குன்னா இதில் தான் வந்து நல்ல டெலிகேட் மெம்பரேன் ரிச்சி சப்ளைடு வித் பிளட் செல்ஸ் வந்து நிறைய பிளட் வந்து சப்ளை ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து பயாமேட்டர். ஸோ இந்த 3 லேயரை நமக்கு ஏன் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படின்னா பிரெயினை வந்து அடிபடாமல் பார்த்துக்கிறதுக்கு, ஏதாவது மெக்கானிக்கல் இன்ஜுரி ஆனாலும் இந்த லேயர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ பிரெயின் வேறு என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இதான் ஹியூமன் பிரெயினோட டயக்ராம், எல்எஸ் ஆஃப் ஹியூமன் பிரெயின். ஸோ ஹியூமன் பிரெயின் வந்து 3 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. ஃபோர் பிரைன், மிட் பிரைன், ஹின் பிரைன். ஃபோர் பிரைனுங்கிறது வந்து முன்தலைன்னு சொல்லுவோம். மிட் பிரைன் வந்து சென்ட்ரல் இருக்கிறது, ஹின் பிரைன் வந்து பேக் சைடில் இருக்கிறது. ஸோ ஃபோர் பிரைன் வந்து எதால் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா செரிப்ரம் அண்ட் டைன்செஃப்லான்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ செரிப்ரம், இதுதான் செரிப்ரமும் டைன்செஃப்லான்னு சேர்ந்து தான் ஃபோர் பிரைன். இது வந்து மிட் பிரைன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இதுதான் மிட் பிரைன். ஸோ ஹின் பிரெயினில் வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும். செரிபெல்லம், பான்ஸ், மெடுலா ஆம்பலங்கேட்டா. ஸோ இந்த செரிபெல்லம், தென் இந்த பால்ஸ், இந்த மெடுலா ஆம்பலங்கேட்டா, இது வந்து என்ன அப்படின்னா ஹின் பிரைன் பின்னாடி இருக்கிறது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செரிப்ரம் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ செரிப்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பிரெயினோட லார்ஜஸ்ட் போர்ஷன் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறது, மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கிறது எது அப்படின்னா செரிப்ரம் அப்படிங்கிற போர்ஷன் தான். ஸோ இந்த செரிப்ரம் இஸ் லாங் டிவைட் இன்டு 2 halves, ரைட் அண்ட் லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர். ஸோ பிரெயினை வந்து 2 ஹாஃபாக வந்து டிவைட் பண்ணலாம். ஹெமினா ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கலாம். அதை டிவைட் பண்ணக்கூடிய அந்த கிளஃப்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா மீடியன் கிளஃப்ட். ஸோ இந்த 2 cerebral hemisphere, cerebral அப்படின்னா brain. So the 2 cerebral hemisphere are interconnected to thick band of nerve fibers is called corpus callosum. corpus callosum அப்படிங்கிற ஒரு thick ஃபைபரால் அது வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அவுட்டர் போர்ஷன் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா cerebral hemisphere வந்து கிரே மேட்டர், அதனால் அது என்ன சொல்கிறோம்னா cerebral cortex. ஸோ அவுட்டர் லேயர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரே மேட்டர், அதனால் செரிப்ரல் கார்டெக்ஸ். ஸோ இன்னர் மேயர் வந்து எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா மெடுலான்னு சொல்லுவோம். அது வந்து ஒயிட் மேட்டர். அவுட்டர்னா கார்டெக்ஸ், இன்னர்னா மெடுலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கார்டெக்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபோல்டட் ஃபார்மிங் எலிவேஷன் ஆஃப் த கைரி. ஸோ அதே மாதிரி எலிவேஷன் பார்ட்ஸை வந்து கைரின்னு சொல்லுவோம், டிப்ரெஷன் ஸ்பாட்ஸை வந்து சல்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கைரியும் சல்சியும் மாறி மாறி இருக்கும். அப்படி மாறி மாறி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ கைரின்னா மேடு மாதிரி இருக்கும், சல்சிங்கிற வந்து பள்ளம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கைரி சல்சி மாறி மாறி ஃபார்ம் ஆகிறதுனால அந்த சர்ஃபேஸ் வந்து இன்க்ரீசிங் ஏரியாவில் இருக்கும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா செரிப்ரம். ஸோ செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா தலாமஸ். ஸோ இப்போ இந்த செரிப்ரமோட அதுக்கு முன்னாடி செரிப்ரமோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். செரிப்ரம் வந்து மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் த திங்கிங், இன்டெலிஜென்ஸ், கான்சியஸ்னஸ் அண்ட் மெமரி. ஸோ செரிப்ரம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப திங்க் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம ரொம்ப ஷார்ப்பாக திங்க் பண்ணுறதுக்கு, ரொம்ப வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதுக்கு, கான்சியஸாக இருக்கிறதுக்கு, ரொம்ப வந்து மெமரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இமேஜினேஷன் பண்ணுறது, ஸோ எது ஏன் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற நம்மளை வந்து யோசிக்க வைக்கிறதுக்கு, ரொம்ப வந்து வில் பவரோடு இருக்கிறது எல்லாமே வந்து யார் கண்ட்ரோல் அப்படின்னா செரிப்ரம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து தலாமஸ். ஸோ தலாமஸில் வந்து தலாமஸ் ப்ரெசென்ட் இன் செரிப்ரல் மெடுலா போர்ஷனில் தான் தலாமஸ் இருக்கும். இது வந்து மேஜராக கண்டக்ட் பண்ணக்கூடிய நர்வ் என்ன அப்படின்னா சென்சரி மோட்டார் சிக்னலிங். அதனால் இது என்ன சொல்லும் அப்படின்னா ரிலே சென்டர். ரிலேனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணும், அந்த இடம் வந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணும், அதாவது என்ன சொல்லும் அப்படின்னா ரிலே சென்டர். நெக்ஸ்ட் வந்து ஹைப்போதலாமஸ். ஸோ ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த தலாமஸ் கீழே இருக்கிறது ஹைப்போதலாமஸ். இதை என்ன பண்ணும் அப்படின்னா இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. ஸோ ஹங்கர்,
thirst, sleep, sweating, sexual desire, anger, fear, water balance, blood pressure எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா இன்வாலண்ட்ரியாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. அதனால இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெர்மோரெகுலேட்டரி, டெம்பரேச்சரையும் கண்ட்ரோல் பண்ணும். பாடியோட டெம்பரேச்சர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சென்டர் தான் தெர்மோரெகுலேட்டரி சென்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்ட்ரோல் த செக்ரேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஃப்ரம் ஆன்டிபிட்யூரியரி கிளாண்ட். இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன் வந்து ஆன்டிபிட்யூரியரி கிளாண்ட்லேருந்து செக்ரேட் ஆகுது. இதோட மெயின் இம்பார்ட்டன்ட் லிங்க் என்ன அப்படின்னா பிட்வீன் நர்வ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். நர்வ் சிஸ்டத்துக்கும் எண்டோக்ரைன் சிஸ்டத்துக்கு தேவையான லிங்க் வந்து இம்பார்ட்டன்ட் லிங்க் வந்து இதுதான் ஹைப்போதலாமஸ். ஸோ இது வந்து 4 பிரைன் முடிஞ்சது. 4 பிரைன்ல 3 பார்ட்ஸ் இருக்குது, செரிப்ரம், தலாமஸ், ஹைப்போதலாமஸ். நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா மிட் பிரைன். ஸோ மிட் பிரைன் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கும்? தலாமஸ்க்கும் பிரைனுக்கும் ஹின் பிரைனுக்கு இடையில இருக்கிறது தான் மிட் பிரைன். ஸோ இது வந்து டார்சல் போர்ஷன் ஆஃப் த மிட் பிரைன், 4 ரவுண்டட் பாடிஸ் ஆஃப் கார்போரா குவாட்ரிஜெமினா. ஸோ குவாட்ரி அப்படின்னா 4, ஸோ 4 பாடிஸ் இருக்கும், அதனால் கார்போரா குவாட்ரிஜெமினான்னு சொல்கிறோம். இது வந்து எதை மெயின் ஒர்க் பண்ணும் அப்படின்னா விஷுவல் அண்ட் ஆடிட்டரி ரெஃப்ளெக்ஸஸ். ஸோ கேட்குறதையும் பார்க்குறதையும் வந்து கரெக்டாக ரிசீவ் பண்ணக்கூடிய ஒர்க் பண்ணுறது யார் அப்படின்னா மிட் பிரைன். ஸோ மிட் பிரைன் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹின் பிரைன். ஸோ ஹின் பிரைனில் வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது, செரிபெல்லம், பான்ஸ் அண்ட் மெடுலா ஒபலங்கேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செரிபெல்லம் பார்க்கலாம். ஓகே, the second one வந்து cerebellum. Cerebellum வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிரைன். ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் போர்ஷன் இது அப்படின்னா செரிப்ரம், இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ஷன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா பிரெயினோட சென்டரில் வந்து 2 சைட்லேயும் வந்து என்ன அப்படின்னா 2 லார்ஜ் ஹெமிஸ்பியர் வந்து இருக்கும். இது மிடில் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா கோஆர்டினேட் வாலண்டரி மூவ்மெண்ட் அண்ட் ஆல்சோ மெயின்டைன் த பாடி பேலன்ஸ். ஸோ வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகும், அதேமாதிரி பாடியை வந்து பேலன்ஸ் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணும். இதுதான் செரிபெல்லம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பான்ஸ். ஸோ பான்ஸோட லத்தின் வேர்டு என்ன அப்படின்னா பிரிட்ஜ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இட் இஸ் அ பிரிட்ஜ் ஆஃப் நர்வ் ஃபைபர் தட் கனெக்ட் த லோப்ஸ் ஆஃப் செரிப்ரம். செரிப்ரமோட லோப்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியது, அதனால தான் இந்த பிரிட்ஜ்னு சொல்கிறோம். த ரிலே சிக்னல்ஸ் பிட்வீன் த செரிபெல்லம், ஸ்பைனல் கார்டு, மிட் பிரைன், செரிப்ரம் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து சிக்னலை வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் அண்ட் ஸ்லீப் சைக்கிளை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 பார்ட்ஸுக்கு இடையில் என்ன பண்ணும் அப்படின்னா சிக்னல்ஸ் வந்து சென்டரில் வச்சு அதை வந்து நம்ம கண்டினியூவாக பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் வந்து பான்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து மெடுலா ஆப்லங்கேட்டா. ஸோ மெடுலா ஆப்லங்கேட்டா எங்கே இருக்குன்னா போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த பிரைன் தட் கனெக்ட் த ஸ்பைனல் கார்டு அண்ட் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிரைன். ஸோ ஸ்பைனல் கார்டு கீழே இறங்கும், அதேமாதிரி மேலே எல்லா பிரைனோட வந்து என்ன ஆகும்னா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு கார்டியாக் சென்டர், ரெஸ்பிரேட்டரி சென்டர்னு சொல்லுவோம். தென் வாஸ்மோரேட்டர் சென்டர் டு கண்ட்ரோல் ஹார்ட் பீட், ரெஸ்பிரேஷன், கான்ட்ராக்ஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சென்டராகவும் இருக்கும், வாஸ்மோட்டர் சென்டராகவும் இருக்கும், டு ஹார்ட் பீட், கண்ட்ரோல் த ஹார்ட் பீட், தென் ரெஸ்பிரேஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த பிளட் வெசல்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ரெகுலேட்டிங் த வாமிட்டிங் அண்ட் சாலிவேஷன், வாமிட்டிங்கையும் கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வாமிட் பண்ணாமல் சாலிவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சலைவை வந்து வாயிலெல்லாம் செக்ரீட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வாமிட்டிங் அப்படின்னா வாமிட் எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸையும் வந்து பண்ணுறது தான் இது. ஸோ மெடுலா ஆப்லங்கேட்டா போர்ஷன் வந்து நமக்கு எதாவது கீழே விழுகும்போது அடிபட்டுருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாமிட் பண்ணக்கூடாது. வாமிட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாட்டு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் அ சிவியர். ஓகே, ஸோ இது கீழே வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் சொல்லி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ செரிப்ரல் கார்டெக்ஸ் வந்து என்னென்ன பண்ணும், சென்சரி பர்செப்ஷன், ஸோ நமக்கு உணர்வுகளை வந்து இது பண்ணும். அதே மாதிரி கண்ட்ரோல் ஆஃப் வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ், ஸோ வாலண்டியராக வந்து எல்லா வேலையுமே அதே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். லாங்குவேஜ், திங்கிங், மெமரி, டிசிஷன் மேக்கிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி, கற்பனை திறனெல்லாம் வளர்க்குறதுக்கு வந்து இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் ஹெல்ப் பண்ணும். தலாமஸ் வந்து ஆக்ட்ஸ் ஆஃப் த ரிலே சென்டர். ஸோ சென்ட்ரல் நின்று என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிட்டேருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸை அப்படி இப்படி பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ரிலே சென்டர் மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹைப்போதலாமஸ், டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணும், பசி எடுக்கிறது, தண்ணி வேணுங்கிறது, யூரின் பாஸ் பண்ணுறது. ஸோ எல்லா எண்டோக்ரைன் நர்வ் சிஸ்டம், எண்டோக்ரைனாலஜி இருக்கக்கூடிய அந்த லிங்கை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து ஹைப்போதலாமஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் செரிபெல்லம். செரிபெல்லம் என்ன அப்படி பண்ணுறது அப்படின்னா பாடியோட பேலன்ஸை கரெக்டாக பண்ணும். அதேமாதிரி நம்ம கோஆர்டினேட் பண்ணி வாலண்டரி மசில்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். தென் பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்லங்கேட்டா. ஸோ ரோல் இன் த ஸ்லீப் அவேக் சைக்கிள். ஸோ தூங்கணுன்னாலும் சரி, நம்ம முழிக்கணுன்னாலும் நமக்கு இந்த சைக்கிள் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகணும். ஸோ அதேமாதிரி கார்டியோவாஸ்குலர், ரெஸ்பிரேட்டரி அண்ட் டைஜஸ்டிவ் கண்ட்ரோல் சென்டர். ஸோ ஹார்ட் பீட்டாக இதாக இருக்கட்டும், ரெஸ்பிரேஷனாக இருக்கட்டும், டைஜஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து கரெக்டாக இது பண்ணுறது பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்லங்கேட்டா. ஓகே சில்ட்ரன், ஸோ இந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.